சூஷ்மா தர்ஷினி. படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன ஜானர்? த்ரில்லர். ஆக்சுவலா கதை வந்து ஒரு நம்ம கௌரவ கொலை சொல்லுவோம்ல தமிழ்ல, அதே மாதிரி மலையாளத்துல. ஆக்சுவலா லெஸ்பியன் போறாங்க பொண்ணு, அதனால வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவே வந்து அவங்கள கொலை பண்றது. அது அதை கொலை பண்றாங்க. அவங்களோட இன்னொரு ஜோடியை வந்து இவங்க ஹீரோயின் காப்பாத்துற மாதிரி, அவங்க கண்டுபிடிச்சு காப்பாத்துற மாதிரி நல்ல ட்விஸ்டோட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க அருமையா பண்ணியிருக்காங்க. நஸ்ரியா நமக்கு தெரிஞ்சது தானே, அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. வில்லன் வந்து பேசில் ஜோசப். அவங்க ஆக்சுவலா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் படத்துல வச்சிருக்காங்க, அருமையா இருக்கு. கூஸ் பம்புன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட், அதுதான் வந்து அருமையான ஒரு கூஸ் பம்பு. மற்றபடி படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. அந்த சீன் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாதது, அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அருமையாக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருந்தது. ஸ்டார்டிங்ல எல்லாம் சின்ன சின்ன காமெடிக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க. நமக்கு ஜென்ரலாக வர்ற மியூசிக் கிடையாது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மியூசிக்காக இருந்தது, வித்தியாசமா நல்லா இருந்தது. நல்லா ட்விஸ்டண்டான நல்லா இருந்துச்சு. நல்லா கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக இருந்துச்சு. சிடிஹெச் த்ரில்லராக நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே லேக் ஆகல. இங்கே நஸ்ரியா நல்லா பண்ணியிருந்தாங்க. நஸ்ரியா பேசில் ஜோசப்பும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நஸ்ரியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. Yeah, it's a good movie actually. Normal. இல்ல நல்ல மூவி தான், ஒன் டைம் வாட்சபிள். ஓகே, வேற என்ன பிடிச்சது? ஹீரோல அவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? அவங்க கேரக்டர் நார்மலி நஸ்ரியா லைக் கியூட்டி பைன்னு தான் சொல்லுவேன், பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கு. இட்ஸ் ரியலி ஆக்சுவலி I thought it was a comedy movie, like Basil and Nasriya, I thought it was a comedy movie, but from the beginning to end like they were engaging us as well. So it was like out of 10 I can give 8. போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் டைம்ல போர் அடிக்காம போர் அடிச்சதே இல்ல. Every time the movie was engaging us a lot and ending and everything was fine. The scene boost bump in the updating na? No, it's not like a Boosman movie which we will feel that enthusiasm and all, but it is altogether it's a entertainer. It's a thrill watch. Like we was fully engaged in that movie, even though we had a kid, but still the movie was engaging us pretty well. It's a good movie. அருமையா இருக்கு. நான் இந்த வாட்டி பார்க்கலாம் படம், அவ்வளோ வாட்டி. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒர்த் வாட்சிங் தான். இன்டர்வல் பிளாக்கு, ஃபைனலாக கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அவங்க தான் வந்து மெயின். இது ஆக்சுவலாக நல்லா அவங்கள நோக்கி தான் வந்து படம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து அந்த பாசில் ஜோசப் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னென்ன பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான். அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இதுதான் நடக்குமோன்னும் போது அது வேற ஒன்று நடக்குது. அது நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து 2 பேர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் ஒருத்தர். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. லொக்கேஷன் வந்து சின்ன லொக்கேஷனு, ஒரு 3 வீடு, அதை வச்சு வந்து நம்மளை ஒரு 2 hours வந்து உட்கார வைக்கிறாங்க. எங்கேஜிங்காக இருக்கு, போர் அடிக்காம இருக்கு, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஓடும். கிளைமேக்ஸ் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக இது வேற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். வேற ஏதோ ஒரு ஜானரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆணவ கொலையை பேஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அவங்கள வந்து எப்படி கொள்றாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் அதெல்லாமே வந்து நல்லா இருக்கு. போர்ஷன்ஸ் வேற ஏதோ டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்கன்னு போது இது நல்லா கிரிப்பாக தான் இருக்கு. டாப்பாக இருக்கு ப்ரோ. மியூசிக் தான் வந்து ஹைலைட்டுன்னு சொல்லலாம் இதில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸுக்குமே டிஃப்ரெண்டான மியூசிக்கை கொடுத்து நம்மளை உட்கார வைக்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா இருக்கு. மியூசிக் தான் நம்மளை உட்கார வைக்குது. அது வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கம்மி பீப்புளை வச்சு, ஒரு 10 மெம்பர்ஸை வச்சு வந்து படத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழில் நிறையா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து தமிழ் படங்களில் வந்திருக்கு. இருந்தாலுமே இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. படத்தோட மெயின் ஹைலைட் வந்து பிஜிஎம் தான். ஸோ பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ராடரியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது. தமிழில் பார்த்தீங்கன்னா இல்லை மலையாளத்தில் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். நல்லா புரிஞ்சுது. சப்டைட்டில் தான் நல்லாவே புரிஞ்சுது. ஸோ நல்லா எங்கேஜிங்காக போயிருந்தது சார். கதை இருக்கா? கதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்காக அந்த லாஸ்ட் 20 minutes வந்து இன்னும் சூப்பராகவே இருந்தது. ஸோ நல்லா எங்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்க.
நர்சரியா அவங்க பேசில் அதான் நசிரியா அவங்களோட ரெண்டு காம்போவுமே நல்லா இருந்துச்சு. அவர் வில்லன் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. பேசில் ஆக்டிங் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாரு. நசிரியா நல்லா ஸ்ட்ராங் ஒரு போல்டான லேடியாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. both of them are very good in the movie. Nazriya and Basil. Yeah. வேற என்ன பிடிச்ச படத்துல வேற என்ன கதை இல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. It was very suspense thriller. So yeah, it was very nice. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சேர்ந்துருக்கு. நல்லா இருக்கு. வேற கூஸ்பம்ப் சீன்ஸ் இந்த சீன் இப்படி எல்லாம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது.